இந்த டோர் தாங்க சந்திரமுகி டோர் மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஸ்டீல் டோர் நம்மளுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் எதுக்குன்னா இதுதான் சார் மல்டி லாக். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல கீக்கு வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கீங் சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபைபர் இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரியில ஃபியூசியம் ஸ்டீல் டோர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட தேக்கு மர டோருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஸ்டீல் டோர் டிசைன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ உள்ள போய் என்னென்ன டிசைன் வச்சிருக்காங்க, எப்படி அந்த ஸ்டீல் டோர்னா என்ன, அதுல என்னென்ன டிசைன் வச்சிருக்காங்க அப்படிங்கறத எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டோர் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க, சூப்பரா இருக்கு. டபுள் டோர் இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் போட்டிருக்கு. இந்த டோர் தாங்க சந்திரமுகி டோர் மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இப்போ டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க இப்போ அவுட்லெட் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 டோர்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஸ்டீல் டோர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டீல் டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 பிராண்ட் வச்சிருக்காங்க, ஃபியூசியம் ஒன்னு, கிங்ஸா ஒன்னு, 2 பிராண்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு பாத்தீங்கன்னா ஃபைபர் டோர் வச்சிருக்காங்க. இந்த ஃபைபர் டோர் நவரங்கன்ற பிராண்ட்ல இருந்து வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி எல்லாமே ஒரு டீட்டெயிலா நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சொல்லுங்க மேடம், இந்த டோரை பத்தி நமக்கு கொஞ்சம் டீட்டெயில் நிறைய தேவை. ஸோ அதுக்காக தான் தேடி வந்திருக்கோம். சொல்லுங்க என்னென்ன டோர் எப்படி இப்படி இருக்கு அப்படிங்கிறது. சார் நம்ம பண்றது வந்து மல்டி பிராண்ட் பண்றோம் சார். ஃபியூசியம் அண்ட் கிங்ஸா ரெண்டுமே பண்றோம். இது வந்து ஸ்டீல் டோர் சார். ஸ்டீல் டோர் நம்மளுக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் எதுக்குன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக தான் முழுக்க. இப்போ தனியா இருக்கிற லேடிஸ்க்கு இல்ல வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஸ்டீல் டோர் போட்டுக்கிட்டாங்கன்னா சேஃப்டி பெஸ்ட்டுங்க சார். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான். உங்களுக்கு வந்து இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட்ல இருந்து எல்லாமே நம்ம குவாலிட்டியா கொடுப்போம் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து லைஃப் டைம் வாரண்டிங் சார். நீங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5 years வந்து டிஃபால்ட்டா இருக்குங்க சார். டிஃபால்ட்டா எந்த பிரச்சனை வந்தாலுமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். லாக்கர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 years வாரண்டிங் சார். 2 years குள்ள துரு புடிச்சிச்சு இல்ல லாக் வைக்கலனா செட்டோட வந்து நம்ம சைடுல இருந்து நம்ம டீம் சைடுல இருந்து வந்து மாத்தி கொடுத்துடுவாங்க சார். உங்களுக்கு எல்லாம் எந்த சிரமமும் இல்ல. இதுதான் சார் மல்டி லாக். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க 1 வரும், இங்க 3 வரும். மேல கூட இருக்கா? ஆமாங்க சார். ஆமா, இங்க கூட गाइस மேல இருக்கு. ஆமாங்க சார். பிளஸ் இந்த இடத்துலயும் 3 லாக் இருக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 லாக் இருக்கு. கீழே இருக்கு गाइस லாக். அது கீழே இங்க 1. ஓ, இங்க இருக்கா? गाइस சேஃப்டினா இப்படி தான் இருக்கணும். எவ்வளவு சேஃப்டி பாருங்க. அதாவது டோரும் நம்ம பார்க்கும்போது இந்த திக்னஸ் எவ்வளவு இருக்கும் மேடம்? சார் இது வந்து பாத்தீங்கன்னா 90 mm வரும் சார். 90 mm. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாராவது திருடங்களுக்கு வந்தவங்க வந்து ஃபயர் பண்ணாலும் அப்ப கடப்பார் எடுத்து குத்துனா கூட எதுவுமே ஆகாதுங்க சார். குவாலிட்டிக்கு வந்து நாங்க இது பக்கா ஸ்டீல் தான். ஆமாங்க சார், கேல்வனைஸ்டு ஸ்டீல் சார் இது. கேல்வனைஸ்டு. ஆமா சார். அதே மாதிரி ஃபிட்டிங் பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்கு டெலிவரி ஃப்ரீங்க சார். ஃபிட்டிங் வந்து நம்ம டீம் சைடுல இருந்தே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சார். கஸ்டமருக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லைங்க சார். இப்போ எப்படி மேடம், இப்போ நம்ம ஒரு வீடு பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், முதல்ல நம்ம வைக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா வாசக்கால் தான். அது மாதிரி இது நம்ம பேஸ்மெண்ட் கடக்கால் போடும் பொழுதே நம்ம இதை வந்து செலக்ஷன் பண்ணிடணுமா, இல்ல நம்ம செவரெல்லாம் எழுப்புனதுக்கு அப்புறம் அந்த வாசக்காலுக்குன்னு ஒரு சில சைஸ் விட்டுருவாங்க, அந்த மாதிரி எடுக்கணுமா மேடம்? எப்படி இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோர் ஸ்டீல் டோர் வைக்கணும்னா பேஸ்மெண்ட் முடிச்சிட்டு நம்ம செவரெல்லாம் எழுப்பிட்டு பிளாஸ்டிக் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நாங்க இந்த டிசைன் வேணும், எங்களுக்கு வந்து 3 கேள் வேணும் இல்ல 3 கேள் வேணும், அந்த மாதிரி சைஸும் அதே மாதிரி ஃப்ரேம் இன்ச்சஸ் வந்து ஒரு டிசைனுக்கு ஒரு தகுந்த மாதிரி வரும் சார். அது சில இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்போ 8 inches வரும், வேற டிசைன்ல பாத்தீங்கன்னா 6 inches வரும். அதுல வந்து 6 inches 8 inches ஃப்ரேம் வந்து மாறும் சார். ஏன்னா கஸ்டமருக்கு தெரியாது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லவே கன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கான ப்ராப்ளம் வந்து பின்னாடிக்கு வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அதே மாதிரி புக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க டெலிவரி எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் சார். கொஞ்சம் பிஃபோராவே வந்துற சொல்றீங்க. பிஃபோராவே வந்து அவங்க கன்சல்ட் பண்ணி. இல்ல நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். அதாவது நம்ம ஒரு இன்டீரியர் கிச்சன் இன்டீரியர் பண்றோம்னா கூட நம்ம பிஃபோராவே போய் சொல்லிட்டோம்னா தான் அவங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் இந்த இடத்துல இது வரணும், ஃப்ரிட்ஜ் வரணும், ஸ்டவ் வரணும் அப்படின்னு. அது மாதிரி இதுவும் பிஃபோராவே வந்துட்டா என்ன நமக்கு அகலம், என்ன ஹைட், என்ன டிசைன், எந்த இன்ச்சஸ் ஃப்ரேம் வேணும்,
சிங்கிள் லாக் வேணுமா மல்டி லாக் வேணுமா அவங்களுக்கு எப்படி தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க சார். அவங்க கிட்ட இருக்கும்போது வந்து அப்புறம் மனசு கஷ்டம் ஆயிடும் கஸ்டமருக்கும். அதனாலதான் பிஃபோரா வந்து நாங்க புக் பண்ணிக்கோ சொல்றோம் சார். ஸோ இந்த டிசைன் தான் சொல்றீங்க ஃபிங்கர் பிரிண்ட்ங்கிறது? ஆமாங்க சார். நிறைய டிசைன்ஸ் இருக்கா மேடம் இதுல? ஆமாங்க சார், இதுல இருக்கிற டிசைன்ஸ் தான் வரும் சார். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கு, பின் இருக்கு, ஃபேஸ் லாக் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமா இருக்கு. இதுலயே கூட நம்ம பண்ணிக்கலாம். சோ நம்ம புக் பண்ணும் பொழுது நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு வேணும்னு சொன்னா நீங்க அத பத்தி நீங்க அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. அரேஞ்ச்மென்ட் பண்ணி கொடுப்போம் சார். சரி சரி சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு இது என்ன கஸ்டமர்ஸ் வந்து கேக்குறாங்கன்னா, இப்ப நீங்க வந்து சிங்கிள் லாக்ல வந்து சிங்கிள் கீல வந்து மல்டி லாக் கொடுக்குறீங்க இல்லையா? இப்ப நாங்க வந்து விண்டோ பெருசா வச்சிருக்கோம். இப்ப கீ வந்து நாங்க டோர்லவே விட்டுட்டு போகும்போது ஒரு கீ திருப்பினாவே ஃபுல்லா லாக் ஓபன் ஆயிடும் இல்லைங்களா? அப்புறம் எப்படி எங்களுக்கு சேஃப்டி, உள் பக்கம் இருந்தா வெளிய பக்கம் இருந்தா எப்படி சேஃப்டின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டோர் சைடு பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாக் எல்லாம் இல்லாம இந்த பேபி லாக் அப்படின்னு ஒன்னு இருக்குங்க சார். கார்ல எல்லாம் ஒரு சைல்ட் சேஃப்டி லாக் அந்த மாதிரி. ஓகே ஓகே. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த லாக் எல்லாம் போட்டு இந்த லாக்கும் சேர்த்து போட்டுக்கிட்டோம்னா இந்த கீ ஒன்னு ஓபன் பண்ணிட்டா, இந்த கீ வந்து சப்போஸ் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கீ வந்து இது ஓபன் ஆகாது. சேஃப்டி ஓபன் ஆகாது. சேஃப்டி லாக் இது வந்து உள்ள இருக்கிறவங்க ஓபன் பண்ணா மட்டும் தான் ஓபன் ஆகும். அதை விட பாத்தீங்கன்னா இந்த டோர் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இதுல வந்து சைடுல உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. உள்ள இருந்து நீங்க என்னன்னாலும் வெளியே பாத்துக்கலாம். விசிபிளா இருக்கும். நல்லா இருக்கு. இதுலயும் சாவி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க மேடம் சார்? ஆமாங்க சார், 7 சாவிங்க சார். இதுல கீக்கு வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கீங்க சார். இது வந்து மாஸ்டர் கீங்க சார். கன்ஸ்ட்ரக்ஷன் கீனா இப்ப நம்ம பில்டர்ஸ் கிட்ட இதை கொடுத்துட்டோம்னா அவங்க மிஸ் பண்ணிட்டாலோ இல்ல மிஸ்யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலோ இந்த சாவி வந்து நம்ம கிட்ட வீட்ல இருக்கும். இந்த சாவி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த சாவி யூஸ் ஆகாதுங்க சார். இது வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த சாவி வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியாதுங்க சார். ஓ, இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் இருக்கா? பரவாயில்ல மேடம், ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். அது வந்து சேஃப்டிக்காக நம்ம வீடு கட்டும்போது நம்ம முன்னாடியே வந்து நம்ம டோர் வந்து போட்டுட்டோம்னா சாவி வந்து மேஸ்திரி கையில இன்ஜினியர் கையில கொடுத்துருவோம். சப்போஸ் அவங்க மிஸ் பண்ணி வேற யாராவது கையில கிடைச்சா ஃபியூச்சர்ல அவங்க வந்து ப்ராப்ளம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது பார்க்கும்பொழுது இது நல்ல பெஸ்டா இருக்கு. ஏன்னா இந்த சாவியை நம்ம இங்க போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சாவி உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நல்ல பெஸ்டா இருக்கு guys. அதே வந்து பாத்தீங்கன்னா இது டோர் கம் விண்டோங்க சார். இதுவுமே அந்த டோர் மாதிரி நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் சார். ஓ, இதுவுமே டபுள் டோர் சிஸ்டம் தான். ஆமாங்க சார். ஓகே ஓகே. இத மேல ஒரு லாக், கீழ ஒரு லாக் சார். இதுல அந்த மாதிரி நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இது ஸ்டீல்ல தான் கொடுத்திருக்காங்க. ஆமாங்க சார், எல்லாமே ஸ்டீல்ல தாங்க சார். சார் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபைபர் இல்ல, கிளாஸை வந்து நம்ம உரிச்சி அதுல வர ஃபைபரை வச்சு தான் நம்ம இத பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபைபர், இது உடையாது. கீழ போட்டு நீங்க உடைச்சீங்கன்னா கூட அவ்வளவு சீக்கிரம் உடையாதுங்க சார். குவாலிட்டியா தரோம் சார் நம்ம. இந்த டிசைன் தான் இது. ஆமாங்க சார், அந்த டிசைன் தான் அது. குவாலிட்டியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டலாக் மாதிரி இப்ப நம்ம கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சிருக்கோம். ஒரு சாம்பிள் வச்சிருக்கீங்க. இந்த சைஸ் இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் அப்படி. ஆமாங்க சார். நல்ல கல்லு மாதிரி இருக்கு. ஆமாங்க சார். ஓகே ஓகே மேடம். இதுல இப்ப நம்ம சைஸ் இதுல எப்படி மேடம்? சார் சைஸ் எந்த சைஸ் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்க 2க்கு 7 கேட்டாலும் ஓகே, 3க்கு 7 கேட்டாலும் ஓகே, 3க்கு 7 கேட்டாலும் ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது இப்ப இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரூம், ஆமாங்க சார், பெட்ரூம்க்கு, பாத்ரூம்க்கு அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லாக்லாம் டிஃபரெண்டா இருக்கு. சொல்லுங்க மேடம், இத பத்தி சொல்லுங்க மேடம். விண்டோ சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் விண்டோஸ்ங்க சார். இதுவுமே சேம் நம்ம டோருக்கு வர இதுதான் சார், கால்வனைஸ்டு ஸ்டீல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும் சார். எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்றோம்னா பசங்க வந்து தெரியாம கை போட்டுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சார். இந்த மாதிரி இருந்தா சடான கை போட்டுக்க மாட்டாங்க. கிட்ஸுக்கு வந்து சேஃப்டியா இருக்கும் இந்த மாதிரி போட்டா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கொசுவலுக்கு வந்து மேக்னெட் வந்துடும் சார் உங்களுக்கு. ஓகே ஓகே. மேக்னெட் க்ளோஸ் வரணும் சார். மேக்னெட்டிக் தான். ஆமாங்க சார், மேக்னெட்டிக் தான். அதே மாதிரி கொசுவலை வேணும் அப்படின்றவங்களுக்கு கொசுவலை அடிச்சு தரோம். கிளாஸ் மட்டும் கஸ்டமர் தாங்க சார் இது பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் டிசைனா கேக்குறாங்க, சில பேர் வந்து குவாலிட்டியா வேணும்னு கேக்குறாங்க. சில ஆமா நிறைய பேர் வந்து பிளர்ரா கேட்பாங்க. ஆமாங்க சார். ப்ளைனா சில பேர் கேட்பாங்க. ஒரே கிளாஸ் இருக்கணும் ஆனா 4 கிளாஸ் வெச்ச மாதிரி தெரியணும், அந்த டிசைன் வேணும்ன்றாங்க. அதனால கிளாஸ் வந்து கஸ்டமர் சைடுலவே நாங்க விட்டுருவோம் சார். மீதி எல்லாம் இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். லாக் கூட நல்ல இது லேட்டஸ்ட் டிசைனா தான் இருக்கு. கீழயும் இருக்கு மேலயும் இருக்கு. ஆமாங்க சார், நல்லா டைட்டா இருக்கு. இது அந்த மாதிரி இருந்தாதாங்க சார் பசங்களும் சீக்கிரமா போட்டுக்க மாட்டாங்க. இதுவே நம்ம வுட்ல போட்டோம்னா சும்மா காத்தடிச்சா கூட தடான வந்து நம்ம கையை வச்சிருந்தாலோ எதுவா இருந்தாலும் இதாயிடும். இது வந்து காத்தடிச்சா கூட அவ்வளவு சீக்கிரம் சடான வந்து அடிக்காதுங்க சார். நாமளா க்ளோஸ் பண்ணா மட்டும் தான் க்ளோஸ் ஆகும் இந்த மாதிரி வெச்சீங்கன்னா. இது அவுட்டர் சைடு, இது வெளியே. இது நம்ம வீட்டுக்குள்ள ஓபன் பண்றோம், வீட்டுக்குள்ள ஓபன் பண்றது சார். இது வந்து நமக்கு வீட்டுக்குள்ள வேணா நம்ம இப்படி ஓபன் பண்ணிட்டு இத வெளியே ஓபன் பண்ணி விடலாம். லாக் எங்க இங்க இருக்கு.
ஓ இதை இப்படி ஓபன் பண்ணி விட்டுருங்க. ஆமாங்க சார். ஓகே ஓகே மேடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மேக்னெட் மாதிரி தான் வரும் சார். அதே மாதிரி இதுவுமே சடன் வந்து காத்தடிச்சாவோ அந்த மாதிரி எதுவுமே இதாகாதுங்க சார். ஓகே ஓகே பரவாயில்ல மேடம், இதுவும் ஒர்த்து தான். ஆமாங்க சார். நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லா இது ஹெவியா இருக்கும். வுட்டை விட ஆமாங்க இது யாராலையும் உடைக்கவும் முடியாது. ஆமாங்க சார். ஒன்ஸ் நம்ம ஃபிட் பண்ணும் பொழுது மட்டும் நமக்கு இந்த சைடுல வந்து லென்த் ஆமாங்க சார். கொடுத்துருக்காங்க. இதை லென்த் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் விட்டா போதும் சார். விட்டா போதும். இது நம்ம ஃபுல்லா பேக்கிங் பண்ணி ஆமாங்க இதுலயும் சார். பாத்தீங்கன்னா गाइस உங்களுக்கு எல்லாமே பேக்கிங்க்கு வந்து ஃபுல்லா கேப் கொடுத்துருக்காங்க. இதுலயும் நீங்க சிமெண்ட் கலவை போட்டு பேக் பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் உங்களால ஓபன் பண்ண முடியாது. அதே மாதிரி சில பேர் கேக்குறாங்க தண்ணி மழை காலம் வந்தா துரு பிடிக்குமான்னு கேக்குறாங்க ஆமா சார். ஆமா மெயின் வந்து அந்த பிரச்சனை மட்டும் வரவே வராது வராது, சார். யூவி வராது. ப்ரொடெக்டட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துரு பிடிக்கிறதோ ம், இல்ல சில பேர் கேக்குறாங்க மழை காலம் வந்துச்சுன்னா அந்த லூஸ் சவுண்ட் வரும் இல்லைங்களா, ஆமா, நம்ம ஆமா, க்ளோஸ் ஆமா, பண்ணி ஆமா. ஓபன் பண்ணா கீச் கீச்னு அந்த மாதிரி ஆமா. சவுண்ட் வருமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே வராதுங்க சார். எந்த வராது. இஷ்யூஸுமே வராதுங்க சார். ஓகே 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 சரி ஓகே மேடம், இவ்வளவு நேரம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகேங்க சார். ஸோ எங்களுக்கு இந்த எனக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஸ்டீல் டோர்னா என்னங்கிறது நல்லா தெளிவா எங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்க ஸோ இதுக்கு மேல வந்து வுட் டோர் போடலாமா ஸ்டீல் டோர் போடலாமான்னு கஸ்டமரோட ப்ரெஃபரன்ஸ் தான். அவங்க வந்து எனக்கு சொல்ல போனா ஸ்டீல் டோர் பெட்டர் தான். ஓகே. ஏன்னா இத்தனை நாள் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இப்போதான் நான் வந்து நேர்ல பார்க்கும்பொழுது தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுது. சரி மேடம், இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை பார்த்துட்டு வராங்க, அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுப்பீங்க? அவங்களுக்கு வந்து லக்ஸரி டோர்ஸ் பாத்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார். லக்ஸரி டோர்ஸ்னா இந்த மாதிரி பெரிய பெரிய டோர். ஓகே அதுவே ஓகே பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் மாடல் போனோம்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார். 10% கொடுத்துடலாம். ஸோ கைஸ் ஹரியப் கைஸ் விடாதீங்க இந்த ஆஃபர். 10%னா சாதாரண விஷயம் இல்லை. வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சார் உங்கள் ஷாப்பை பற்றி சொல்லுங்கள் சார் டீட்டெயில். சார் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி நம்ம 1 இயர் ஃபீல் இருக்கும். 1 இயர் ஓகேங்களா? ஓகே 1 இயர் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கோம். மந்த்லி பார்த்தீங்கன்னா 50 டோர்ஸ் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஓகே தமிழ்நாடு பூரா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் பண்ணல, நம்ம தமிழ்நாடு பூரா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டெலிவரி கேட்டாலும் ஃப்ரீயா தமிழ்நாடு பூரா கொடுத்துருவீங்க. ஃப்ரீ டெலிவரி அண்ட் வந்து ஃபிட்டிங் ஃப்ரீ சார். ஃபிட்டிங் ஃப்ரீ. ஓகே ஓகே. நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆந்திராவும் பண்ணிட்டு இருக்கோம். ஆந்திரா, சித்தூர், குப்பம் அந்த லைன்ல பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சரி சோ இந்த சைடுல கேஜிஎஃப்ல பண்ணிட்டு இருக்கோம். கர்நாடகா, பெங்களூர் கேஜிஎஃப்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ உங்களுக்கு டெலிவரி ஃபிட்டிங்லாம் உங்களுக்கு பெருசா ரிஸ்க் கிடையாது, சிரமம் கிடையாது சார். ஆன்லைன்ல ஜஸ்ட் நீங்க மாடல்ஸ் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணீங்கன்னா நம்ம டைட்டா வீட்டுக்கு வந்து டோர் வந்து டெலிவரி ஆயிடும் சார். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி டவுட் கேட்பாங்க. ஆமாங்க சார். அதுக்கும் நீங்க டீடைல் கொடுத்துருங்க. அதுல ப்ராப்பரா நம்ம டீம் சூப்பரா ஆமா, சப்போர்ட் என்ன சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் மக்கள் என்ன திடீர்னு சென்னையில இருந்து கால் பண்ணுவாங்க, அங்க பிரைஸ் அதிகமா இருக்கு, இங்க ஏதாவது கம்மியா இருக்குன்னா கூட கேட்பாங்க. பிரைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது நீங்க நியர்பைல இருக்கிற ஸ்டீல் டோரை விட நம்மளோட ஒரு 10% கம்மியா தான் இருக்கும் சார். கம்மியா தான் இருக்கும். அதுல நம்ம ஷூரிட்டி கன்ஃபார்ம் பண்ணி தரோம் சார். ஓகே ஓகேங்களா? ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ எடுத்தாச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை பார்த்துட்டு வரவங்களுக்கு அவர் 10 to 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ப்ராமிஸே பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இவங்களோட கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.